பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பேன், நான் அவனுக்கு காண்பிப்பேன். நம்ம எல்லாம் நிறைய காரியங்களில் நம்ம ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மம்சிய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு எதுக்குமே திருப்தி இல்லாத மாதிரியே நம்ம வாழ்வோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு உச்சிதமான காரியங்களை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்தி இருக்காங்க. மார்க்கு 7:77 சொல்கிறாங்க, முந்தி என் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அப்படின்னா நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தா நம்ம திருப்தி அடையட்டும்னு ஆண்டவர் நினைக்கிறாங்க. அதனால் முந்தி என் பிள்ளைகள் திருப்தி அடையட்டும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்புறம் அதெல்லாமே ரெண்டாவதாக சங்கீதம் 64 அவருடைய பரிசுத்த ஆலயத்திலோட பொக்கிஷங்களை பரிசுத்த ஆலயமாக உங்களுடைய வீட்டில் நன்மையினாலும் நாம் திருப்தியாகும். அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் உள்ள நன்மைகள், நல்ல வசனங்களே, நல்ல ஆராதனை, நல்ல வழிநடத்தல், இதிலெல்லாம் நம்மளை அவர் திருப்திப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆலயம்னு சொல்லும்போது நம்ம போகிற சர்ச்சு தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே நம்மளை திருப்தியாக்கி தான் ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு கூட்டத்தில் நம்ம போகும்போது நம்மளை திருப்தி ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாங்க. நாமளும் திருப்தி ஆகி தான் வருகிறோம். ஆராதனையிலும் நம்ம திருப்தி அடைவோம். ஆராதனைக்கு வருகிற அந்த நன்மையினால் நம்மளை போஷிப்பிச்சு அந்த நன்மையினால் சந்தோஷத்தினால மகிழ்ச்சியோட போன மாதிரி எல்லாம் திரும்பி வரும்போது கவலைகள் எல்லாம் போய் ஒரு மன மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நம்ம வருகிறோம். அடுத்தது சங்கீதம் 81:16 கண்மலையில் தேனினால் நான் அவங்களை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேனை, கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்படுகிறது. அந்த கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவை, அந்த கண்மலையின் தேனுங்கிறது என்ன? சங்கீதம் 19 சொல்லப்படுகிறது இல்லையா? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிற அவரோட வார்த்தையினாலும் நம்மளை திருப்தியாக்குறாங்க. அந்த கிறிஸ்துவினோட வார்த்தைகள்னால நம்மளை தேனிலும் தெளித்தேனிலுமா இருக்க அந்த இனிமையான அந்த வார்த்தையினாலும் நம்மளை திருப்திப்படும். அந்த வார்த்தை கிடைத்த உடனே நம்மளை அது உட்கொண்ட அந்த வார்த்தையினாலும் நம்மளுக்கு ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாகும் இல்லையா? அப்படியாக நம்மளை மதுரமான வார்த்தையினால திருப்திப்படுத்துகிறாங்க. சங்கீதம் 90:14 காலையில் உங்களுடைய கிருபையினால் திருப்தியாகும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். காலை நேரம் அவருடைய கிருபை பொழியிற நேரம், அந்த கிருபையினாலும் நம்மளை திருப்திப்படுத்துகிறாங்க. புலம்பல் 3:22 படியாக காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. அப்புறம் சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கும். நன்மை நம்ம வாழ்க்கையில் நன்மை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நன்மையினால் நம்ம வாய் நன்மையானதை பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குவன்னு சொல்லப்படுகிறது. யோவேல் 2:19 உங்களுக்கு தானியம், திராட்சை, எண்ணெய் எல்லாம் கொடுத்து நான் திருப்தியாக்குவேன்னு சொல்லி அவர் தானியம், அவருடைய வசனம், அவர் எண்ணெய், அவருடைய அபிஷேகம் எல்லாம் கொடுத்து நம்மளை திராட்சரசம் கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்த மனமகிழ்ச்சி ஆக்குவாங்க. நம்ம உள்ள மகிழ்ச்சி ஆகிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்துவாங்க. ஆனால் உலகத்தில் நம்ம நிறைய காரியங்களுக்கு திருப்தி அடையிறது இல்லை. நம்ம மனுஷராக இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற நமக்கு எது எடுத்தாலும் சலிப்பு தான், சோர்வு தான், திருப்தி நிறைவில்லை. அது நம்ம பேச்சு அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை எத்தனை காரியத்தில் திருப்தி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறாங்க. சங்கீதம் 91:14 நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவருக்கு காண்பிப்பேன். இனி ரட்சிப்பை பற்றி நான் பார்க்கும்போது ரட்சிப்பை எந்த வழியெல்லாம் அவர் நம்மளுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி நான் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேணும்னு அவரோட விருப்பம். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்படும்படியாக தேவகுமாரான கிறிஸ்து உலகத்தில் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ரத்த சிந்தி சிலுவை சந்தித்ததெல்லாம், சிலுவையில் தன் மரணத்தை ருசி பார்த்ததெல்லாம் நம்ம ரட்சிப்படையும்படியாக நீடித்த நாட்களாக நம்ம ரட்சிப்பு அடையணும். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கதா தேவகுமாரை வெளிப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். என்னாகும் 10:9 பகஞ்சர்களுக்கு, அதை சத்ருவன் கையிலேருந்து நம்மளை நீக்கலாக்கி அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்ததாக 1 சாமுவேல் 2:1 சந்தோஷத்தினால் நம்மளுக்கு ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக ரட்சிப்பை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படுங்க. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு ருசி பார்த்தோம் நம்ம விலகி போகக்கூடாது. ரட்சிப்பை நிறைவேற்றணும், முடிவு பரியந்தம் நிலத்து நிற்கணும். அந்த அவர் கொடுத்த ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நாம் நிலத்து நிற்கணும். அடுத்ததாக சங்கீதம் 59:2 இரத்த பிரியமான மனுஷருக்குள்ளே நம்மளை விலக்கி காத்து கொண்டார். கொலபாதக மனுஷர் கையிலேருந்து நம்மளை ரட்சிச்சாங்க, விலக்கி காத்து கொண்டாங்க. எசையா 33:2 இக்கட்டு காலத்தில் நம்மளை, அதாவது சோர்வு, இக்கட்டு, பெரிய போராட்டம், பெரிய தீங்கல வருகிற நேரத்தில் நின்னெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாங்க. எண்ணி 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 அதெல்லாம் சொல்லி தினம் அவரை துதிங்க. அவரை ரட்சிப்பை நீங்கள் பிரயாசப்படுத்துங்க. அடுத்ததாக நம்மை கொண்டு மற்றவங்களை ரட்சிக்கும்படியாக அவர் நம்மளை ரட்சித்தாங்க. நம்மளை ரட்சித்தனோட நோக்கம் என்ன? நம்மளை ரட்சித்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்படணும். அதுதான் அவரோட நோக்கம். அப்போ சொல்ல 2:45 நம் மூலமாக அநேகரை ரட்சித்து சபையில் கொண்டு சேர்த்தணும். அதுதான் அவரோட நோக்கம். நீதிமொழிகள் 28:18 நாம் உத்தமமாக இருக்கணும். அதெல்லாம் தான் அவர் விரும்புகிறது. உத்தமராக நம்மளை நடத்துக்கணும். ரட்சிப்பின் அடையாளங்கள் தான் இப்படியெல்லாம் நம்மளை ரட்சிக்கிறாங்க, ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. எசையா 30:15 மனம் திரும்பி அமர்ந்துருங்க, அப்பொழுதே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. யோவேல் 2:32 அவர் நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார், அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுவார். எசையா 45:2 அவரை நோக்கி பார்த்தவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எபிரேயர் 9:28 அவருக்காக காத்திருக்கும் போதே அவர் நிச்சயமாக அவர் நம்மளை ரட்சிக்கப்பட. ரோமர் 10:10 நம்ம அறிக்கையிடணும், நம்ம ரட்சிப்பை அறிக்கையிடணும். நம்ம வாயினால் அறிக்கையிடும் போது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லப்படுற ரோமர் 10:10. சங்கீதம் 96:2 இவங்களெல்லாம் செய்து பிதாவினோட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கணும். பிதாவினோட ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் ரட்சிப்பு கொடுக்கறது. ஒருவன் தானே சுயமாக ரட்சிக்கப்படணும்னு நினச்ச முடியாது. கர்த்தருடைய இரக்கம், அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்புன்னு சொல்லப்படுகிறது. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம யாரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளும்? பிதாவினிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த ரட்சிப்பை நிறைவேற்றும்படி பிரயாசப்படும். முடிவு பறிந்த நிலத்து நிற்க, ரட்சிப்பை விட்டு விலகி போகக்கூடாது. அவருடைய கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லி நாம் அதில் திருப்தி அடையணும். அவர் என்ன சொல்கிறாங்க? 91:10-16 நீடித்த நாட்களாக நம்ம ரட்சிப்பை நிலைநிறுத்தணும். நீடித்த திருப்தியாகி நம்ம ரட்சிப்பை அவருக்கு நமக்கு காமிப்பார்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீடித்த நாட்களாக நான் உன்னை திருப்தியாகி என் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வார்த்தையின் முகாந்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீடித்த நாட்களாக நீ எல்லா காரியத்திலும் திருப்தி ஆகட்டும். ஆவிக்குறி காரியத்திலும் திருப்தி, உலக பிரகார காரியத்திலும் திருப்தி அடையணும். அதுவும் இல்லாமல் ரட்சிப்பை நிலைத்து நிற்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.